ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ராம்குமார். வணக்கம் ஜென்ராம் சார். வணக்கம் சார். சார், நேற்றைய தினம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சி சார், அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பள்ளிக்கல்வித்துறையினுடைய 50 விழா நேற்றைய தினம் சென்னையில நடந்தது. அதுல பேசும்போது அவர் பேசின ஒரு வார்த்தை ரொம்பவுமே டச்சிங்கா இருந்துச்சு. நீங்க படிச்சு முன்னேறிட்டே இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். இன்னொன்னு, பள்ளி கல்வித்துறை தொடர்பாக தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்த இருக்கிறதாகவும், ஆகஸ்ட் மாதத்துல இருந்து அரசு பள்ளியில் படிச்சு உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்க இருப்பதாகவும் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. 2 தினங்களுக்கு முன்பாகவும் நம்ம இது தொடர்பா பேசணும். பள்ளி கல்வித்துறையில தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடு குறித்து தொடர்ச்சியாக பள்ளி கல்வித்துறைன்னு சொல்லிக்காம கல்வித்துறையில இந்த அரசுடைய செயல்பாடுகள் அதன் மீது தனி கவனம் அப்படின்னு வச்சிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? வளமான எதிர்காலத்திற்கு இதுதான் அடிப்படை. அதை உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது, ஆள்பவர்கள் இதை அறிந்திருக்கிறார்கள் என்பது மிக மகிழ்ச்சிக்குரியது. இந்த ஊர்ல தான் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு ஒரு மன்னவர் பாடினார் சங்க காலத்தில். ஒற்றுடை உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு சொல்லி பாடினார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கடந்த 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அதாவது சங்க காலத்தில் அப்படி இருந்த கல்வி, எல்லோருக்கும் பொதுவானதாக இருந்த கல்வி, அதனால தான் சங்க அறுக்குகின்ற கீரனிலிருந்து எல்லோருமே படித்தவர்களாக இருந்ததனால் பெரும்புலவர்கள் அங்கிருந்து வந்தார்கள், அறிஞர்கள் இருந்தார்கள். அந்த நிலை அதுக்கப்புறம் காப்பிய காலத்துக்கு அப்புறம் மாறிடுச்சு. இந்த பக்தி இலக்கியங்கள் வந்தபோது தி அட்டென்ஷன் வாஸ் ஷிஃப்டட் எல்ஸ்வேர். அதுக்கப்புறம் படிப்புங்கிறது சில பேருக்கு மட்டும்தான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தப்பட்டு விட்டது. அந்த நிலை மாறுறதுக்கு 1000 வருஷம் ஆச்சு. கடந்த 100 ஆண்டுகளாக ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பித்து, திராவிடர் கழகம் சொல்லி, காமராஜரும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரும் உணர்ந்து, திராவிட முன்னேற்ற கழகம் அதை கடுமையாக ஆதரித்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே பாதையில் சென்று மாறி மாறி 2 கழகங்களும் அதிலிருந்து நழுவாமல் பிறழாமல் இருந்தார்கள். இன்னைக்கு இந்த முதல்வர் மிகச்சிறப்பான திட்டங்களை கல்விக்கு அறிமுகப்படுத்தியிருக்கார். இவர் அறிமுகப்படுத்தின காலை உணவு திட்டம் வரலாற்றில் இவர் நிரந்தரமாக இடம்பெறுவதற்கான ஒரு திட்டமாகிவிட்டது. வரலாற்றில் தான் இடம்பெற வேண்டும் என்பதை விட வரலாற்றில் தமிழகத்தின் ஏழை எளியவர்கள் அனைவரும் சரியான முறையான கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் முக்கியமாக நினைச்சார். அப்படி நினைக்கும் போது அவருக்கு அந்த வரலாற்றில் அந்த இடம் வருவது தவிர்க்கப்பட முடியாதாயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, கல்லூரிக்கு +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிற பெண் குழந்தைகள் அத்தனை பேருக்கும், அரசு பள்ளியிலிருந்து போகிற பெண் குழந்தைகள் நினைக்கிறேன், அவங்க அத்தனை பேருக்கும் 1000 ரூபா ஊக்கத்தொகை கொடுத்தாரு. அடுத்து அது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு. இதில் பாருங்க, முதல்ல கொடுத்தது பெண்களுக்கு. ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாக வாழ்வும் இந்த நாட்டிலே பாரதியார் சொன்னாரு. அதனால முதல்ல கொடுத்தது பெண்களுக்கு. அடுத்து இப்போ ஆண் குழந்தைகளுக்கும் அதை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கு. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை நாட்டிலே, இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே அப்படின்னு சொன்னாரே, அது இன்னைக்கு உண்மையாகிட்டு இருக்கு. என்னைக்கோ உண்மையாக துவங்கி விட்டது, இங்கு இன்று மிக விரைந்து உண்மை நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அரசு பள்ளிகள்ல தொடர்ந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லூரிக்கு செல்பவர்கள் அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு பார்த்தோம்னா அதனுடைய முக்கியத்துவம் கூடுதலாக தெரியும். சார் சொன்ன அனைத்து விஷயங்களும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. அதோட சேர்த்து இந்த மாதிரி சில விஷயங்களையும் சேர்த்து பார்க்கணும். அரசு பள்ளிகள்ல படிச்ச மாணவர்கள் முதல்ல புதுமை பெண் திட்டம், அதற்கு பிறகு இப்ப தமிழ் புதல்வன் திட்டம், அது எல்லாமே வாய்ப்புகள் எளிதாக கையில கிடைக்கக்கூடிய சிலருக்கு இதெல்லாம் பெரிய திட்டங்களாக தெரியாமல் இருக்கிறது. ஒரு விதமான கேலிக்கு உள்ளாகக்கூடிய விதமாகவும் இருக்குது. ஆனா இதனுடைய விளைவு என்ன அல்லது இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது அந்த அரசு பள்ளிகள்ல படிச்சுட்டு கல்லூரி போக முடியாமல் கல்லூரி கல்வியை கைவிட்டு
வேறு வேலைகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களாக இருந்து பார்த்தா தான் தங்களுடைய கனவுகளை நிறைவேற்ற முடியாமல் குடும்ப சூழல் காரணமாக ஏதாவது சிறு வேலைகளுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த திட்டத்தின் பலன்கள் எவ்வளவு முக்கியமானவை அப்படிங்கிறது தெரியும். அந்த வகையில 2021 பிறகு அல்லது இது கிளைமேக்ஸ்னு வச்சுக்கலாம். கிளைமேக்ஸ்னா இந்த நிமிஷத்துல கிளைமேக்ஸ். சார் சொன்ன மாதிரி அடித்தளம் போட்டதுல இருந்து 100 ஆண்டுகளாக இதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. புற காரணிகள், சில காரணிகளும் இதற்கெல்லாம் வேலிடான ஆதரவை கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாமே இது போன்றது ஒரு வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கு. படிங்க படிங்க படிங்கிறது எமோஷனலா இருந்ததுன்னு சொன்னீங்களே, அதுவே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். அந்த படிப்பை மட்டும்தான் யாராலையும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது, அதனால படிங்க. யாராவது சில பேர் படிக்காமல் முன்னேறியவர்கள் படிப்பை விட முன்னேற்றத்துக்கு படிப்பு பெரிய காரணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கமலஹாசன் எங்கேயாவது கூட்டத்துல பேசினதை கேட்டாரா என்னன்னு தெரியல முதலமைச்சர். கமலஹாசன் சொல்றாரு, நான் படிக்கல, ஆனா சிஸ்டத்துக்குள்ள படிக்கல, வெளியில படிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. படிப்பின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிட்டு அவரும் சொல்லல. அவர் பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுல நான் அதை சரியா செய்யல, பட் கற்க வேண்டியது எல்லாத்தையும் நான் வெளியில கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் அந்த இருந்தாலும் அந்த பிரிவிலேஜ் கிடைக்காது. பிரிவிலேஜ் கிடைக்காது. கரெக்டான வார்த்தை அதுதான், பிரிவிலேஜ். அவருக்கு ஒரு பிரிவிலேஜ்டு என்விரான்மெண்ட் இருந்தது, அதனால அவர் அதை படிக்க முடிஞ்சது. மற்றவர்களுக்கு அது கிடைக்காது. அதனால ஆதரவு இல்லாத சூழல் இருக்கிறோம்னு சொல்லி நீங்க படிப்பை துறந்து விட வேண்டாம், அரசு இருக்கிறது உங்களுக்கு ஆதரவாக அப்படின்னு தான் அவர் பேச்சிலையும் குறிப்பிடுறாரு. நாங்கள் உங்களுக்கு தமிழக அரசு உங்களோட துணை நிற்கும், உதவும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அவர் வேறு சில அக்கேஷன்ஸ்ல பேசும்போது, இது முதலமைச்சராக நான் இதை சொல்லல, உங்களுடைய அப்பாவாக தந்தை நிலையில் இருந்து நான் சொல்கிறேன்னு சொல்றதுதான் இங்கேயும் பொருந்தக்கூடியது அப்படின்னு நினைக்கிறேன். நானும் அரசு பள்ளியில படிச்சவன் தான் சார். பொதுவா இந்த மாதிரி சமீபத்துல ஒரு செய்தி பார்த்தோம். 25 மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே லண்டனுக்கு கல்வி சுற்றுப்பயணம் கூட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, கல்வியை முடிச்சு உயர்கல்வி போறவங்களுக்கு கனவுல கூட இப்போ சூழல்ல சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த அரசு ஒரு முன்னெடுப்புல எடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கு. IAS தேர்வு, TNPSC தேர்வு, இதுகளுக்கெல்லாம் அரசினுடைய திட்டங்கள் உதவிகரமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, கேட்கும் போதுமே மகிழ்ச்சியாக இருக்கு. அரசு பள்ளி அப்படின்னு நீங்க சொன்னீங்க, நீங்க நேரடியான அரசு பள்ளியில படிச்சது சொன்னீங்க. சாரும் நானும் அநேகமா அரசு உதவி பெற்ற தனியார் பள்ளிகள்ல ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். அரசின் உதவி இல்லாம சுயம்புவாக படிச்சு வளர்ந்தவர்கள்னு வேறு சிலர் வேணா எங்கேயாவது கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா அரசின் உதவிகளோடு தான் சமூகத்தின் பெரும் பகுதி இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அரசுக்கு அப்படி ஒரு ரோல் இருக்கிறதாகவே யாரும் ரியலைஸ் பண்ணலங்கிறது துரதிருஷ்டவசமானது. அடுத்த செய்திக்குள்ள போறேன் சார். நேற்று இந்த பிரிண்ட் இணையதளத்துல ஒரு செய்தி படிக்க முடிஞ்சது சார். சமீப காலங்களில் நடந்துட்டு இருக்கக்கூடிய RSS பாஜகவை விமர்சனம் செய்வது தொடர்பாக அந்த கட்டுரை பேசியிருக்கு. கிட்டத்தட்ட நேற்றைய தினம் எல்லா பத்திரிகைகளிலும் அது தொடர்பான கட்டுரைகள் என்பது வந்திருந்தது. ஜென்ராம் சார்ட்டையும் அது தொடர்பாக ஒரு நேர்காணல் ஒன்றும் எடுத்திருந்தேன். அதுல அந்த பிரிண்ட் கட்டுரையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, RSS மோகன் பாகவத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மோடியை காட்டிலும் அமித்ஷா அதுல அதிக கவலைப்பட வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அமித்ஷாவினுடைய கனவுகள் நிறைவேறணும் அப்படின்னா RSSோடு அவர் ஒத்துழைத்து போகணும் அப்படிங்கிற துணையும் அந்த கட்டுரையில் என்பது இருந்தது. நீங்க அதை அப்படி பாக்குறீங்களா சார்? அந்த மோகன் பாகவத் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆர்கனைசர் பத்திரிகையில தொடர்ச்சியா விமர்சனங்கள் என்பது வந்தது. அதற்கப்புறம் நேற்றைய தினம் RSS தலைவர் ஒருத்தர் இந்திரேஷ் குமார் அப்படிங்கிறவர், அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஆணவம் வந்ததால 240ஓடு இவங்க சுருங்கிட்டாங்கிற கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, ஏன் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க மோதியை?
ஆணவத்தில் அவர் என்ன அமித்ஷாவுக்கு குறைஞ்சவரா? ஏன் அப்படி சொல்றாங்க? 2 பேருமே கவலைப்பட வேண்டியதுதான். அமித்ஷா அதிகமா கவலைப்படுறதுக்கு என்ன காரணம் இருக்கு எனக்கு தெரியல. அதான் சார், அதுல என்ன வருது அப்படின்னா, அதாவது உத்தரப்பிரதேசத்துல யோகியை பின்னுக்கு தள்ளி அமித்ஷா மீண்டும் முன்னிலைக்கு வராரோ அப்படிங்கிற ஒரு துணியும் தெரியுது. அதாவது இல்ல மோடி வந்து பிரதமராக தொடர முடியலன்னா அந்த இடத்துக்கு யார் வருவா, அமித்ஷாவா இல்ல யோகியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த கட்டுரையில எழுப்பப்பட்டிருக்கு. அதை ஒட்டி அமித்ஷாவை பின்னுக்கு தள்ளி இன்னொரு குஜராத்தி வந்து பிரதமர் ஆகணுமா, உத்தரப்பிரதேசம் பிரதமரா இருந்து ஒருத்தர் யோகி மாதிரியான ஒருத்தர் பிரதமர் ஆகணுமா அப்படிங்கிற போட்டி இருப்பதாகவும் அதுல சுட்டி காட்டியிருக்கு. அதை ஒட்டி அந்த கட்டுரை அப்படி தகவல் தெரிவிச்சிருக்கு. புரியுது. அமித்ஷா இல்லாம யோகி வந்தா என்ன ஆகும்? இந்த நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கும்? அதே கொள்கையை தான் ஃபாலோ பண்ண போறாங்க. அவங்களுக்குள்ள யார் வந்தா தான் என்ன? அந்த கொள்கையை அவர்கள் மாற்றாத வரை அவர்கள் யாருமே வரக்கூடாது இந்திய நாட்டின் நலனுக்காக அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால இவர் இல்லாமல் அவர் வர்றதுனால எந்த யோகி வந்தா இந்தியா பூரா புல்டோசர் வாங்கலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இமீடியட்டா புல்டோசர் வாங்குறதுக்கு ஏற்பாடு நடக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன நல்லதா அப்படி செய்யறது? அல்லது அமித்ஷா மாதிரி மணிப்பூர் எரிஞ்சால் என்ன, ஒரு தரம் போய் எல்லாரையும் கூப்பிட்டு பேசினேன், அதுக்கப்புறம் எரிஞ்சா நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கலாம். இவங்க 2 பேருக்கு இடையில ஆட்சி அணுகுமுறையில வந்து என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அல்லது மோதிக்கும் தான் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? விவசாயிகள் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துனாங்களே, அவங்கள கூப்பிட்டு பேசினாரா? பேசலையே. அடுத்து விவசாயிகள் திரும்ப வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க? டெல்லி ஃபுல்லா 144 போட்டாங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க வரும்போது 144. அடுத்து வந்து என்ன பண்ணாங்க? டெல்லி சாலைகள்ல எல்லாம் கண்ணாடி சில்லுகள் இதெல்லாம் போட்டாங்க. டிராக்டர் எல்லாம் பங்க்சர் ஆகட்டும்னு சொல்லி. இது என்னது? மக்களாட்சியா? இது என்ன பிரதமருக்கு தெரியாமல் நடந்தது? எல்லாருமே இதுல வந்து சம்மந்தப்பட்டவங்க தான். அதனால ஒருவேளை இவர் 75 வயசானோன்னு இவர் ஒதுக்கி வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா, அப்ப அந்நியாரும் வந்து அமித்ஷா வந்து இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அவர் வந்து ஓரங்கட்டக்கூடாது, இவரை ஆதித்யநாத் ஓரங்கட்ட முயற்சிக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுல வேணா இதை எடுத்துக்கலாம். இதனால எல்லாம் நமக்கு என்னமோ வேறுபாடு இல்லை, வித்தியாசம் இல்லை. யார் வந்து அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா ராம்குமார் வந்து நிதின் கட்கரி பெயரை விட்டுட்டாரு அப்படின்னு மராத்தியர்கள் நம்ம மேல கோவப்படக்கூடாது. கண்டிப்பா கோவப்படுவாங்க. ஏற்கனவே உத்தவ் தாக்கரே, சரத்பவார் போன்றவர்கள் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலை ஆப்ரேட் பண்றதுன்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க நிதின் கட்கரியை ஃபேவர் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறதும் அதுக்குள்ள இருக்கு. இதுவரை RSS சுட்டிக்காட்டிய நபர் தான் பிரதம மந்திரியாக வந்திருக்கிறார். அவருடைய பிளஸிங் இல்லாம, RSS பிளஸிங் இல்லாம இருக்க முடியாது. இதை வந்து இந்த காம்பினேஷன் வந்து சேலஞ்ச் பண்ண பாக்குறாங்கிறது நிஜம்தான். அமித்ஷாவும் நரேந்திர மோடி சேலஞ்ச் பண்ண பாக்குறாங்கிறது நிஜம்தான். அதனாலதான் பிஜேபி பிரசிடென்ட் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாரு, நாங்க இப்பயும் RSS சார்ந்து இல்லை, வளர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால அந்த உள்போராட்டம் நடக்குதுங்கிறது நிஜம்தான். ஆனா RSS வந்து அதன் வேர்கள் மிக ஆழமானவை. இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க அவ்வளவு தூரத்துக்கு செயலற்றவர்களோ வலிமையற்றவர்களோ கிடையாது. வலிமையற்றவர்களோ இல்லை. இப்போ ராம்குமார் சொன்னார்ல சார், இந்திரேஷ்குமார் பேசினதுல முக்கியமான செய்தி, ராம பக்தர்கள் ஆணவம் பிடிச்சதால 240ஓட அவர்களை தடுத்து நிறுத்தி விட்டார் ராமர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். ராமர் மீது நம்பிக்கையே இல்லாமல் இருந்ததால 234ஓட நிறுத்தி விட்டாங்க எதிரணிய ராமர் அப்படிங்கிறதும் ஒரு அதுல உள்ள அவர் பேசியதனுடைய ஒரு பகுதி. எதிர்த்தரப்புக்கு 234 கொடுத்திருக்கிறாரு ராமர். ராம பக்தர்கள், ராமரை வணங்குபவர்களுக்கு ஆணவம் வந்ததால 240ஓட நிறுத்திட்டாரு, 241ஓட நிறுத்திட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, அப்படி இருந்தா ஏன் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஜெய் ஸ்ரீராம்ல இருந்து ஜெய் ஜெகநாத்துக்கு போயிட்டாங்க ராம பக்தர்கள்? வெற்றியை கொடுப்பவரைத்தான் நான் துதிப்பேன் அப்படிங்கிறது கடவுள் பக்தியோட அடையாளமா? ஒரிசாவில் வெற்றியை கொடுத்தார் ஜெகநாத், அதனால இனிமே ஜெய் ஜெகநாத் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றதுதான் கடவுளை நம்புறதுடைய அடையாளமா? இவர்கள் கடவுளை பயன்படுத்த பார்த்தார்கள், அது வெளிப்படை. RSS பாஜக மட்டும் இல்லாம தமிழ்நாடு பாஜக நடந்த சில மோதல்களும் இருக்கு சார். நேற்றைய தினம் தமிழிசை சவுந்தரராஜனும் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. தொடர்பான புகைப்படமும் இணையத்துல வந்துச்சு. அதுல வந்து தமிழிசை அவர்கள் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் பேசும்போது
இந்த மாதிரி அக்கறையோடு பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு என்னை வலியுறுத்தினார் அப்படின்னு மட்டும் அமித்ஷா வலியுறுத்தியதாக தமிழிசை குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக நம்ம பேசும்போது நேயர்கள் பலருமே கூட அது தொடர்பான விவாதம் என்பது எழுந்தது. நீங்க இதை அவருடைய பதில் எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு பாஜகவிற்குள் நடந்திருக்கக்கூடிய இந்த உட்கட்சி பூசலை எப்படி கவனிக்கிறீங்க சார்? அவங்க வெறுமனே அப்படியெல்லாம் மிரட்டும் துணியெல்லாம் அவர் பேசவில்லைங்கிறதோட நிப்பாட்டியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் பேசின துணி அக்கறையோட விசாரிச்ச மாதிரி தெரியல. அதனால இது கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன். இவங்களே இதை இப்ப எங்க அப்பையும் குதிரைக்குள்ளன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த இது நமக்கு ஆடியோ தெரியாத வரைக்கும் நான் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ரெடி. அவர் என்னமோ இவங்களை திட்டினாரு அப்படின்லாம் நான் முடிவுக்கு வர்றதுக்கு தயாரா இல்லை. ஆனா இவங்க சொன்ன மாதிரி அந்த கான்வர்சேஷன் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. சார் உங்களுடைய கருத்து அவளோடு எதிர்நோக்கி சார். ஆமா, அது தொடர்பாக ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் அப்படின்னு. ராம்குமார் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, இந்த கேள்வி எல்லாம் கேட்காதீங்க சொல்றதுதான் அது. அது கைய வச்சு இப்படி சொன்னதுனாலயே நீங்க ராம்குமாரை நான் மிரட்டினேன்னு சொன்னீங்கன்னா நான் முடியும். மிரட்டுறதுக்கும் எச்சரிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எச்சரிக்கிறதுங்கிறது நல்ல தன்மையா கூட எச்சரிக்கலாம். ஆமா, அப்படி எச்சரித்தார், சில விஷயங்களில் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று பெரியவர் என்ற முறையில் எச்சரித்தார் அப்படின்னு சொன்னா கூட அந்த பாடி லாங்குவேஜோட அது சரியா போற மாதிரி தோணும். இவங்க சொல்ற மாதிரி நடந்த மாதிரி எனக்கு தெரியல, அவ்வளவுதான். அது இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட்ல பார்க்கும்போது அல்லது அவங்க சொன்னதாக அவங்க போட்டிருக்கிற இடுகைகளின் மூலமாக அந்த கருத்தை நாம் அறியும் போது உள்வாங்கிக்கிறதுல நமக்கு சிக்கல் வரலாம் சார். எப்படி சார்? நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா பேசுறேன் பாருங்க. நமக்கு சிக்கல் வரலாம். நம்ம எப்படி அதை நம்ப விரும்புகிறோமோ அப்படி நம்புவதற்கான வாய்ப்பு அதுக்குள்ள நிறைய இருக்கு. இன்னொன்னு, நம்ம பிரிண்ட் இதழ் வந்த கட்டுரை தொடர்பா கேட்டிருந்தேன். அடுத்து வயர் இதழ்ல படித்த ஒரு கட்டுரை சார். இது பொதுவான செய்தினாலும் அரசியல் தொடர்பானதுதான். 18வது லோக்சபால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்பிஸ்ல கிட்டத்தட்ட 93% பேர் கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிற புள்ளி விவரம் வெளியாகிருக்கு. இது 2009 இருந்து 35% இவங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அந்த கட்டுரை சுட்டி காட்டியிருக்கு சார். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மக்களவை தேர்தலின் போதும் இதனுடைய விகிதம் அதிகரிச்சிருப்பதாக இருக்கு. 2009 58% இருந்தது. இப்ப 2024 93% கிட்டத்தட்ட 504 எம்பிஸ் கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிற புள்ளி விவரம் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இதை பார்க்கும்போது எளிய மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் இவர்களால் அதை பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மறைமுகமா அதுல எழுது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸ் வச்சிருக்க ஒருத்தர் மிடில் கிளாஸ் தான், அப்பர் மிடில் கிளாஸ் வேணா சொல்லலாம். இன்னைக்கு ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸ் சென்னையிலையோ பெங்களூர்லயோ இருக்கணும்னா 80 லட்சத்துலேருந்து 90 லட்சம் வருது. அப்போ இந்த கோடீஸ்வரருங்கிற டெஃபினேஷன் இப்போ மாற்றணும். 93% கோடீஸ்வரன் சொல்றாங்கல்ல, மேபி 10 கோடியோ அல்லது 50 கோடியோ அதுக்கு மேலே வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் 10 கோடி, 50 கோடிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு மேலே வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் கோடீஸ்வரன் சொல்லணும். இன்னைக்கு உள்ள இன்கம் டேக்ஸ் ரூல் படி நம்முடைய கிளாஸ் 4 ஸ்டாஃப் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. அந்த வருமான உச்ச வரம்பு படி பார்த்தா அவர் என்ன இது வருமான வரி கட்டும் அளவிற்கு வசதியான வாழ்க்கை வாழ்றவராக கிடையாது. சம்பளத்துக்குள்ள வாழ்ந்தாருன்னா ஐ ஹவ் டு கிவ் தட் குவாலிஃபிகேஷன். சம்பளத்துக்குள்ள வாழ்ந்தாருன்னா அவ்வளோ வசதியான வாழ்க்கையை வாழக்கூடியவர் கிடையாது. அதே மாதிரி தான் நீதம். ஆனா பொதுவா ஏழைகள் கையிலிருந்து டெமோக்ரஸி பறிப்போய்கிட்டு இருக்குங்கிறது உலகம் பூரா உண்மைதான். மரியோ பூசோ ஒரு இது ஒன்று எழுதினார், த ஃபோர்த் கென்னடி அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். அதுல ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள ஒரு அரசியல்வாதி ரொம்ப ஆழ்ந்த துயரத்தோடு சொல்லுவார், இந்த ஆளுங்களை செனட் மெம்பரையும் காங்கிரஸ் மெம்பரையும் நான் எதுக்கு மதிக்கணும்? கோடீஸ்வரனை தவிர யாருமே இல்லாதவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். செருப்பு தைப்பவருடைய மகன் அமெரிக்க அதிபராக ஆப்ரஹாம் லிங்கன் வந்தார் அப்படிங்கிறது ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது கோடீஸ்வரர்களாக இருக்கிறதுனாலேயே கொடியவர்களாக இருப்பார்கள் நினைக்கக்கூடாது. அரச குலத்தில் பிறந்த விபி சிங் எப்படி இருந்தார், அல்லது ஜான் எஃப் கென்னடி வந்ததுக்கு அப்புறம் தான் கருப்பர்களுக்கு இந்த அளவுக்கு, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு இந்த அளவுக்கு உரிமைகள் அதிகமாச்சு. ஆனால் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இவர் மார்ஷல்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஜட்ஜா வந்தார்.
அவர் அதுக்கு முன்னாடி லாயரா இருந்து கைவிடப்பட்ட கருப்பர்களுக்கு எதிரான கேஸ்ல கைவிடப்பட்ட வழக்குகள்லாம் எடுத்து வாதாடுவார். அதுல 2 வழக்கு தவிர வேற எல்லாத்திலும் ஜெயிச்சிருக்காரு. ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் இவர் ரொம்ப ரொம்ப மோசமான கிரைம் பண்ணியிருக்காருன்னு அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கும். ஆனா அப்படிப்பட்டதுல உண்மையை கண்டறிஞ்சு அவர் வந்து விடுதலை வாங்கி கொடுத்திருக்காரு. அவரு ரிட்டையர் ஆகும் பொழுது ஃபெல்லோ ஜட்ஜி ஒருத்தர், ஒரு ஒயிட் ஜட்ஜ், அவர் வந்து ரொம்ப அழகா சொன்னார். அவர் சொன்னாரு, மார்ஷல் இங்க இருந்ததுனால தான் இன்னொரு பகுதியான அமெரிக்கா எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நாங்க உணர்ந்துக்க முடிஞ்சது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதனால ஏழைகளாக இருப்பவர்கள் தொடர்ந்து இதுல இருந்தா தான், பார்லிமெண்ட்லையும் லெஜிஸ்லேஷன்லையும் இருந்தா தான் ஏழைகளுடைய கஷ்டம் என்னங்கிறது மற்றவங்களுக்கும் சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்ல முடியாமலே போயிடும். அதனால தொடர்ந்து இப்ப 1 கோடிங்கிறது 10 கோடி ஆக்குனாலுமே நான் நினைக்கிறேன் பாதி பேருக்கு மேல 2/3 மேல அங்க வந்து இதா தான் இருப்பாங்க, பணக்காரங்களா தான் இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள 227 பேர் இருக்காங்க சார். ஆமா, இன்னைக்கு நீங்க கோடீஸ்வரன் வைக்கும்போது நான் சொன்னேன் அந்த யார்ட்ஸ்டிக் நான் அக்செப்ட் பண்ணல. ஏன்னா ஒரே ஒரு ஃபிளாட் வச்சிருக்கவங்க கூட தான் இன்னைக்கு 1 கோடிக்கு மேல சொத்து இருக்குன்னு சொல்லி வரும் அதனுடைய வேல்யூ பார்த்தா. 10 கோடிக்கு மேலன்னா சரி, ஓரளவு நல்ல வசதியானவங்க. இன்னைக்கு என்கிட்ட 10 கோடி இருந்ததுன்னா எனக்கு வந்து இதுல வந்து நெட் ஆஃப் டாக்ஸ் கட்டினது போக எனக்கு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபா இன்ட்ரெஸ்ட் வரும் பேங்க்ல டெபாசிட் போட்டேன்னா. அப்ப நான் வசதி குறைவானும்னா 10 கோடி வச்சிருக்க நிச்சயம் வசதியானவங்க தான். அப்போ அப்படிப்பட்டவர்கள்னு சொல்லி 5 கோடியோ 10 கோடியோன்னு சொல்லி லிமிட், 1 கோடின்னு சொல்லி லிமிட் வச்சுட்டு இத்தனை பேர் கோடீஸ்வரன் சொல்றது வந்து கொஞ்சம் உண்மைக்கு புறம்பானது, ரியாலிட்டிக்கு புறம்பானதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்ற அதே நேரத்தில் நான் மறுபடியும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் அபவ் மட்டுமே பார்லிமெண்ட் இருந்தாலுமே அது வந்து சரியான ரெப்ரசன்டேஷன் கிடையாது. ஏழை எளியவர்கள் இன்னைக்கு வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் எலெக்ஷனரிங் ஹஸ் பிகம் வெரி காஸ்ட்லி. இதுதான் நம்முடைய ஜனநாயகத்துக்குள்ள மிகப்பெரிய ஆபத்துகளில் ஒன்று. அது மாறணும். நாங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தபோது ஒரு இதில் மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷனுக்கு வந்து எலெக்ஷன் நடந்தது, பை எலெக்ஷன். காங்கிரஸ் சார்பில் நின்றவர் வந்து யாரோ ஒரு தொழிலாளி, டிஎம்கே சார்பில் நின்றவர் வந்து ஒரு பிரைவேட் காலேஜில் லேப் அட்டெண்டர். எனக்கு நினைவு இருக்கு, அவங்களாம் நின்றாங்க ஒரு காலத்தில். இப்போ அது மாதிரி யாராவது நிற்கிறாங்களா? தேர்தல் முறை வந்து அதிக செலவை கோருகிறது. அந்த அதிக செலவை அதிகாரப்பூர்வமான செலவுகளே வந்து கிட்டத்தட்ட 1 கோடியை நெருங்கிடுச்சு. 1 கோடி வரைக்கும் 80 லட்சம் 90 லட்சம் வரைக்கும் செலவழிக்கலாங்கிறது அதிகாரப்பூர்வமான வரம்பாகவே மாறிடுச்சு. அதனால அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்க முடியாது. 52ல இருந்த பணத்தின் மதிப்புக்கும் ரூபாயின் மதிப்புக்கும் இன்று இருக்கக்கூடிய ரூபாயின் மதிப்புக்கும் உள்ள வேறுபாட்டையும் நம்ம பார்க்கணும். தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் என்னென்ன பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு இருந்தோமோ அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை இன்ஃபிளேஷன், பணவீக்கம். அந்த பணவீக்கமும் இதுல வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள், 90களுக்கு பிறகான இந்தியால வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள், புதிதாக உருவான நடுத்தர வர்க்கம், இது எல்லாமே வந்து எளிதாக கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிற இடத்தை வந்து அடைய முடிகிறது. ஒரு குடும்பத்துல ஒருவர் நல்ல வேலைக்கு போயிட்டாருன்னா கிட்டத்தட்ட அந்த குடும்பம் வந்து ஒரு கோடீஸ்வர குடும்பமாக மாறி வருகிறது அப்படிங்கிறத புதிய நடுத்தர வர்க்கங்கள் எல்லாவற்றிலும் பார்க்க முடியும். அதிலிருந்து ஒருவர் கண்டெஸ்ட் பண்ணாருன்னா, ஆனா அவங்களால எல்லாம் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அவங்களால எல்லாம் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அவங்க பெயரளவுல கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க. ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக பழைய பார்வைகள்ல இந்த விஷயங்களை பார்க்க முடியாது ஏடிஆர் போன்ற அமைப்புகள் அப்படிங்கிறத சொல்றதுக்காக இதை சொல்ல வேண்டியது இருக்கே தவிர, எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கண்ணா பின்னான்னு போயிடுச்சு. அத ஒரு எலக்டோரல் பாண்ட் போட்டு ஒரு கட்சி மொத்தமாக அடிச்சு வச்சிருந்ததுன்னா, எலக்டோரல் பாண்ட் சட்டவிரோதம்னு சொன்னா அதன் மூலமாக வந்த வருவாயும் கள்ளப்பணம் தானே, சட்டவிரோதமாக தானே. அதை திருப்பி கொடுன்னு சொல்ல மாட்டேங்குது நீதிமன்றம். பாதி கிணறு தாண்டாங்கன்னு சார் நேற்றைய நிகழ்ச்சியிலேயே சொன்னாங்க. ஆமா, பாதி கிணறு தாண்டாங்க. சட்டவிரோதமாக ஈட்டிய பணம் எப்படி சரியான பணமாக செலவழிக்க முடியும்? அந்த கேள்வியே எழுப்ப மாட்டேங்குது நீதிமன்றங்கள். ரைட்டு, எல்லாரையும் விட உயர்ந்த இடத்துல நீதிமன்றம் இருக்கு, அதனால நீதிமன்றம் சொல்றதை கேட்டுக்குவோம். அதனால இந்த இன்ஃபிளேஷன் உண்டான பிரச்சனை ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனேரிங், அதாவது பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி சொன்னதும் முக்கியமானது.
இந்த அரசுகள் கோடீஸ்வரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது, நான் கோடிக்கணக்கான லட்சாதிபதிகளை உருவாக்க போகிறோம்னு சொன்னார். கோடிக்கணக்கான லட்சாதிபதிகளை உருவாக்குகிறோம், அதாவது மாதம் 1,00,000 ரூபாய் குடும்பங்களுக்கு ஏழை மூலமாக அப்படிங்கிறத அவர் ஒரு பயட்டிக்கா கவித்துவமாக சொன்னாரு ராகுல் காந்தி. அந்த பின்னணியில பார்க்கும்போது இந்த 93% கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிறது ஒரு அலார்மிங்கான ஃபீல் வரல, உண்மையிலேயே அலார்மிங்கான ஃபீல் வரல. ஆனா பார்வைகள் எப்படிப்பட்ட பார்வைகளாக இருக்கணும், அவங்க பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, ஏழை என்ற வகைப்படுத்தலுக்குள்ளாகக்கூடிய ஒருவர் பார்வைகள் முழுக்க வலதுசாரி பொருளாதார பார்வை கொண்டவராக இருந்தார்னா அவராலேயும் பலன் கிடையாது. அவர் உண்மையிலேயே அந்த சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்றவராக இருக்க மாட்டாரு. அதே மாதிரி ரொம்ப வசதியான குடும்பத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர் பொருளாதார கொள்கைகள்ல இடது சாய்வு கொண்டவராக இருந்தார்னா அவர் முன்னேற்றமான இடத்தை கொண்டு போக முடியும். இந்தியாவை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு அடித்தளத்தின் மேல பயணப்பட்டு தான் ஒவ்வொருவரும் கொண்டு வருவாங்க. அந்த அடித்தளத்தை போட்டதுல ஜவஹர்லால் நேரு என்ற மிகப்பெரிய பணக்காரருக்கு ஒரு பங்கு இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துட முடியாது. ஓகே சார். சார் நீங்கள் பேசும்போது எனக்கு தோணுது, இப்ப தேர்தல் செலவினங்கள் அப்படிங்கிறது ஒரு பீக்கு போயிருக்கு அப்படிங்கிறது. சாதாரண மக்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அதிக அளவு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு, மக்கள் கிட்ட போய் சேருவதற்கு அதிக செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு வாதம் வருது. அது என்ன அப்படின்னா, வேட்பாளர்களுக்கான செலவுகள், வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவினங்களை தேர்தல் ஆணையமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ஒரு பக்கம் இடதுசாரிகள்லாம் வைக்கிறாங்க. அப்ப இது நடைமுறையில சாத்தியமா? சம வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு ஏதாவது வாய்ப்பை கொடுக்குமா? சார் நீதிமன்றம் பாதி கிணறு தாண்டியதுன்னு சொன்னார்ல, நான் இந்த இடதுசாரிகளும் பாதி கிணறு தான் தாண்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க தேர்தல் செலவுகளை அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இருக்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, அவ்வளவுதான். ஆனா நீங்க ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனுக்கு போயிட வேண்டியது தானே. அதற்கான போராட்டத்தையும் வலியுறுத்தலையும் தொடர்ந்து நடத்த வேண்டியது தானே. அப்படின்னா நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாக்கு வீதம், வாக்கு எவ்வளவு, என்ன சதவீதம் உங்களுக்கு கிடைச்சதோ அந்த அளவுக்கு இடங்கள் கிடைக்கும். அந்த இடங்களுக்கான நபர்களை நீங்க நியமிக்க முடியும்னா நீங்க இந்த லாபி பண்ற ஆட்கள் பணம் செலவழிக்க முடியுமா அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டத்துக்குள்ள முதலிடத்தை தொடர்றதுக்கு ஒரு எட்ஜ் வேணும். அந்த எட்ஜ் வேணும்னா பணம் செலவழிக்கணும் அப்படிங்கிற தீமைகளை எல்லாம் ஒதுக்க முடியும்ல. அந்த எளிய மனிதர்களை பிரதிநிதிகளாக அனுப்பும் வாய்ப்பு உள்ளவர்கள் அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வாங்கங்கிற தொடர் போராட்டங்களை ஏன் நடத்த மாட்டேங்கிறாங்க? இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் சீர்திருத்தம்னு பேசுது. உண்மையிலேயே அதுல சீர்திருத்தம் எதுவும் இல்லாம பெயிண்ட் அடிச்சிட்டு மேல் பூச்சி ஒண்ணு பூசிட்டு நடத்திட்டு போறாங்க. கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்களும் கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் ஏன் மேல் பூச்சாகவே இருக்கணும்? அடிப்படை மாற்றங்களுக்கான கோரிக்கைகளை வைப்பதற்கு என்ன கேடு? சரியான கேள்வி. சரியான கேள்வி. இதை நிச்சயமாக இடதுசாரிகளும் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். நம்முடைய ஒளிபரப்பை என்ன சொல்றாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அவங்க கோரிக்கைகளாக வைக்கிறாங்க, அவங்க நடத்தக்கூடிய மாநாடுகள்ல தீர்மானங்களாக போடுறாங்க, அதோட பேப்பர்ல போயிடுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும்னு இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும்னு இருக்கு. ஆனா இந்த தேர்தலின் போது, தேர்தல் நேரத்துல தான் அதை பத்தி பேச முடியும்னா யாராவது பேசுறாங்களா? அப்படி பேசுனா ஒருவேளை தோற்று போவோம் என்ற பிம்பத்துல, என்ற அச்சத்துல அவங்க இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்கன்னு எதிரணி பிரச்சாரம் செய்து விடுமோங்கிற பயத்துக்காக, அப்படி ஒரு வாய்ப்பை எதிரணிக்கு கொடுத்து விட கூடாதுங்கிறதுக்காக இவங்க மௌனமாகவே அந்த விஷயத்த பேசாமலே போயிடுறாங்க. ஆமா, இவிஎம் பத்தி அவங்க பேசாம இருக்கிறதுக்கு அதான் காரணம். அதான் காரணம். அதே காரணம். தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமே கூட இவிஎம் மேல பெரிய சந்தேகங்கள்லாம் வரல சார்? வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் கொஞ்ச நாள் தான் வரும்.
ஏற்கனவே அந்த கோரிக்கைகள் ஆல்ரெடி ஒரு ஆர்டிகிள் வந்து அது சார்ட்டு கூட பேசியிருந்தோம்னு நினைவு இருக்கு. பதிவான வாக்குகளை விட கூடுதலான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு, குறைவான அளவு வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு, வாக்கு வித்தியாசங்கள்ல முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு பேசணும். அது வெற்றி பெற்ற அந்த வித்தியாசத்துக்கு இடையில அதனுடைய கவுண்ட் கம்மியா இருக்கனால அது பெருசா பேசு பொருள் ஆகல. அது பிரச்சனையே இல்லைங்க, அது பிரச்சனையே இல்லை. 200 பேர் ஓட்டு போட்ட இடத்துல 202 ஓட்டை நீங்க எண்ணுனீங்கன்னா சிஸ்டத்துக்குள்ள கோளாறு இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. 200 பேர் ஓட்டு போட்டதுல 194 பேர் என்ன, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது பல பேருக்கு தெரியாது, இது ஒரு போலிங் பூத்துல வந்து மொத்தம் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு வந்து ஏறக்குறைய 15 லட்சம் பேர் ஒரு இதுக்கு இருக்காங்க. 6ன்னா ஏறக்குறைய 2.5 லட்சம் 3 லட்சம் பேர் வந்து அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு இருப்பாங்க. இப்போ 2.5 லட்சம் பேர்னு சொல்லி வைப்போம். அப்போ அதுக்கு வந்து 1000 பேருக்கு ஒரு போலிங் பூத், அதுக்கு மேலே போகக்கூடாதுங்கிறது எங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ 2.5 லட்சம் பேருக்கு வந்து 250 போலிங் பூத் இருக்கும். இந்த 250 போலிங் பூத்தில் 2-3 போலிங் பூத்தில் வந்து இந்த போலிங் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லுவோம், தலைமை தேர்தல் பணியாளர், அவர் தான் இந்த 17C இதெல்லாம் பார்த்து சரியாக நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். இந்த ரெக்கார்டை நாங்கள் பிரித்து பார்க்கும் பொழுது ரெக்கார்டில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா, அப்படி தவறு ஹியூமன் எரர் நடக்க முடியும், அதை கவுண்ட் பண்ணாமல் அப்படி வச்சிருவோம், அதை கவுண்ட் பண்ண மாட்டோம். இப்படி ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படி கவுண்ட் பண்ணாமல் விடுறதுங்கிறது வந்து இந்த 250ல் 1% கூட இருக்காது. நார்மலாக ஒரு 3 இருக்குன்னு வைங்க, 3 இருக்குன்னா 3000 வாக்காளர்கள் உள்ள ஒரு இடத்துல வாக்கு அளித்தவர்கள் 65% அப்படின்னா மொத்தமே அங்கே வந்து 1850 அல்லது 2050 வாக்குகள் எண்ணப்படாமல் இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு போலிங் பூத்தில் 65% இருக்குன்னா 3 × 650 1950 ஆச்சு. 1950 வாக்குகள் எண்ணாமல் இருக்கின்றன. ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு, வின்னிங் கேண்டிடேட்டுக்கும் செகண்ட் கேண்டிடேட்டுக்கும் இடையில 3000 ஓட்டு, 15000 ஓட்டு, 18000 ஓட்டு வாக்கு வித்தியாசம் இருந்ததுன்னா இந்த 3 எண்ணவே மாட்டோம். we will record இந்த 3 வந்து டிஃபெக்டிவா இருந்துச்சுன்னு சொல்லி. ஆனால் அந்த 1950க்கு கீழே அந்த வாக்கு வித்தியாசம் இருந்ததுன்னா இந்த 3ஐயும் ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி எண்ணணும். அதனால பல இடங்கள்ல இந்த வாக்கு வித்தியாசம் அதிகமா இருக்கிறதுனால எண்ணாம விட்டுருவாங்க. அதனால வாக்குகள் குறைவாக இருக்கின்றன, ரீசனபிள் லெவல்ல குறைவாக இருக்கின்றன அப்படின்னா அதை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா வாக்குகள் வந்து கூடுதலா இருக்கவே முடியாது. சார் சொன்ன மாதிரி 200 பேர் போட்ட இடத்துல 202 ஓட்டு போயிருக்குன்னா எங்க இருந்து வந்துச்சு 2 ஓட்டு? அதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து சரியா விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குஜராத்ல வந்து வீட்டு வசதி வாரியத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட வீட்டுல ஒரு இஸ்லாமியர் குடும்பம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மொத்த குடியிருப்பு வாசிகளும் போராட்டத்துல இறங்கியிருக்கிறாங்க. அது செய்திகளாக வரும்போது அதிர்ச்சி கொடுப்பதாக இருந்தது. பின்னணியில என்ன நடந்திருந்தாலும் இஸ்லாமியர் என்பதற்காக அவர் வீடு கொடுக்க கூடாது அப்படின்னு மற்ற சக குடியிருப்பு வாசிகள் வீதிக்கு வந்திருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்சது. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அன்று வினை விதைத்தார்கள், இன்று வினை அறுக்கிறார்கள். இவங்க தானே சொல்லி கொடுத்தாங்க அப்படிலாம். இந்த குஜராத்தில் வந்து பிஜேபி வந்து ஆண்டுகிட்டு இருந்த இத்தனை ஆண்டுகள் அவங்க தானே சொல்லி கொடுத்தாங்க. அதனால you create demons and then you tell them to become humans. And why are you telling them to become humans? ஏன் பொழப்பிக்கு ஆபத்து வந்துருச்சுப்பா, கொஞ்ச நாள் அடக்கி வாசிப்பான்னு சொல்றீங்க. அவன் நான் எதுக்கு அடக்கி வாசிக்கணும், நீ தானே சொல்லி கொடுத்தேன்னு சொல்றாங்க. அந்த கொடுமை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு குஜராத்ல. அதுல 33 அபார்ட்மெண்ட்ல 460 வீடுகள், 460 குடும்பங்கள் இருக்கு. அந்த 460 குடும்பங்களும் ஒரே ஒரு இஸ்லாமிய பெண் வந்து அங்க இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வீடு அலாட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா எப்படி புரிந்து கொள்வதுன்னு தெரியல. எல்லாரும் காய்கறி உணவு சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒருவர் இறைச்சி சாப்பிடுபவர் வரக்கூடாதுன்னு சொல்லி பேசுவதெல்லாம் எந்த காலத்துல இருக்கிறாங்கன்னே தெரியல. வளர்ச்சிக்கு மாடலே குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்படி சக மனிதர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல இவ்வளவு பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள். இந்த மாதிரி வழக்கு வந்து முன்னாடியே 40கள்லயோ 30கள்ல இருந்து 50களுக்குள்ளவே வந்து தமிழ்நாட்டுல சென்னையில வந்திருக்குது. பக்கத்து வீட்டுல குடியிருக்கிறவரோ அல்லது வாடகைக்கு குடியிருக்கிறவரோ கறி சாப்பிடுவதை தடுக்க கோரி ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க. ஆனா உணவு பழக்க வழக்கங்கள்ல தலையிட முடியாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பழைய செய்தி. சென்னையில அந்த சூழல் இருக்கு சார். வீடு தேடி நம்ம போறோம் அப்படின்னா அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு வீடு கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு வீடு கிடையாது.
இங்க வந்து எல்லாம் வீதிக்கு வந்தனால தெரியுது. இங்க சென்னையிலேயே அந்த மாதிரியான சூழலை நம்ம நேரடியாவே பார்த்திருக்கோம் சார். இப்பயும் இருக்கு பெங்களூர்ல, இப்பயும் இருக்கு பெங்களூர்ல. பெங்களூர். அவன் நான் நேரடியா பார்த்திருக்கேன். அப்ப இதுக்கெல்லாம் என்ன சார் சொல்யூஷன்? வெறும் அந்த பெண் சொல்றாங்க, அந்த பெண் சொல்றாங்க, அதாவது 2017 அந்த வீடு அலாட் ஆயிருக்குது. அவங்க வந்து இப்ப சில காலம் குடியிருக்கிறாங்க. முதல்ல பஞ்சாயத்து இதே மாதிரி எதிர்ப்புகள் வந்திருக்குது. 460 குடும்பங்களும் மனு கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை அரசு வந்து காவல்துறைக்கு அனுப்பி சமாதானம் செய்து வைக்க சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை சமாதானம் செய்து வச்சிருக்குது. அதற்கு பிறகு சில ஆண்டுகள் அவமதிப்புகளோடும் புறக்கணிப்புகளோடும் அவங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கிறாங்க. இப்போது திரும்ப மீண்டும் அது ஒரு பிரச்சனையாக எழுப்பப்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பையன் வந்து +2 லெவலுக்கு வந்திருக்கிறான். ஆனா அவன் யாரும் அவனை தங்களில் ஒருவராக சேர்த்துக் கொள்வது இல்லை அப்படிங்கறத மனம் வெதும்பி போய் சொல்றாங்க. வேறு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல சார், பயங்கரமா மென்டலி டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது இதுல கொஞ்சம் கூட சென்சிட்டிவிட்டியே இல்லாம இன்சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன், உயர் பதவிகள்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப் இதை பற்றி பேசிக்கொண்டிருப்பதை நான் அறிந்து கொள்ள முடிந்தது. அவங்க வந்து அலாட்மெண்ட் கொடுத்தது அரசு செய்தது ரொம்ப சரியான விஷயம். அவங்களே இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்கல்ல அப்படின்னு ஒரு தடித்த தோலோட பேசுறாங்க. பிறருடைய கஷ்டத்தை பற்றி எதுவும் தெரியாம இந்த மாதிரி சொல்றாங்க. இந்த கெட் ஹவுஸ்னு சொல்றதா சார்? அத தனித்தனி பகுதிகளாக கெட்டோ மென்டாலிட்டி, தனித்தனி பகுதிகளாக இந்துக்கள் இருக்கும் இடத்துல இஸ்லாமியர்கள் வசிக்க கூடாது, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்துக்கள் வசிக்க கூடாது அப்படின்னு அந்த 2002 படுகொலைகளுக்கு பிறகு ஒரு சூழல் அங்கு உருவாகி இருக்கிறதுன்னு செய்திகள்ல அப்போ படிச்சோம். அது இன்னும் தொடர்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது தெரியுது. சில இடங்கள்ல சரியாக இருக்கலாம், சில இடங்கள்ல சரியாகலையா என்னன்னு தெரியல. ஆனா அந்த முகாம்களுக்கு போனவர்கள் 10 ஆண்டுகளாகியும் வர முடியாம இருந்த கட்டுரைகள் அப்போ 10 ஆண்டுகள் கழிச்சு வரும்போது, 10 ஆண்டுகள் அதாவது கலவரத்துக்கு பிறகான 10 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு கட்டுரைகள் வரும்போதெல்லாம் அந்த நிவாரண முகாம்கள் இன்னும் கலைக்கப்படவில்லை, அவங்களுக்கு மாற்று இடங்கள் கொடுக்கப்படவில்லைன்னு அப்போது செய்தி கட்டுரைகளை படித்த நினைவு இருக்குது. அந்த முகாம்களை வந்து மிகவும் கொச்சையாக பொறுப்பு வாய்ந்தவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள், பொறுப்பான பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் பேசியதும் இருக்குது. அது குழந்தை பெற்றுக் கொடுக்கும் முகாம்களாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இப்போது தேர்தலுக்கு முன்னாடி பேசின மாதிரி தான் அப்போதும் பேசினாங்க. ஆனா பல இஸ்லாமியர்கள் வந்து இந்து கோயில் கட்டுறதுக்கு தங்களுடைய நிலத்தை கொடுத்த நெகிழ்வான சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டுல பார்த்திருக்கோம். பல்லடத்துல 3 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்காங்க. ஆமா, எங்களுக்கு நேர்ந்த அனுபவம். எங்க அப்பா வந்து அந்நேரம் சிலான்னு சொல்லுவாங்க, இப்போ ஸ்ரீலங்கான்னு சொல்றத, சிலான்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்தாங்க. சிவகாசியில தான் எங்க தாத்தா இருந்தார். அதனால தன் தந்தையோட நோய்வாய்ப்பட்டிருக்காருன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்பா மேல அவ்வளவு பெரியமா இருந்தாங்க. அப்ப இங்க வந்தபோது பெரிய பிள்ளை ராவுத்தர்னு சொல்லி ஒருத்தர், ரொம்ப பெரிய மனுஷர், அவர் பேர்ல தான் அந்த தெருவே இருந்தது, பெரிய பிள்ளை ராவுத்தர் தெரு. அவர் அந்த வீட்டை வந்து விற்கணும்னு சொல்லி நினைச்ச போது அப்பா வந்து இந்த பக்கத்துல குடியிருக்கணும்னு ஆசைப்படுறாங்க தெரிஞ்சோன்னா அவர் கூப்பிட்டு எங்க அப்பாட்ட வந்து சொன்னாரு, எல்லாரும் நல்லா ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிற மனப்பான்மை உள்ளவங்களுக்கு நான் வீடு கொடுக்கணும்னு நினைச்சேன், எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தா என்ன தம்பி, என் வீட்டை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப தொடர்ந்து அப்போ உருவான அந்த உறவு, அந்த முஸ்லீம் கான்ஸ்டுவன்சியில எங்க அப்பா 2 தடவை கவுன்சிலரா வந்து எலெக்ட் ஆனாங்க. முஸ்லீம்கள் அத்தனை பேர் எங்க அப்பாட்ட வந்து சொன்னாங்க, நீங்க வந்து நில்லுங்க. எதிர்த்தரப்புல ஒருத்தர் நின்னாரு. ஆனா பெருமளவு வின்னிங் மார்ஜினோட எங்க அப்பா வந்து ஜெயிச்சாங்க. இந்த சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டுல பல இடங்கள் இருக்கு. அந்த சூழ்நிலையை ஒழிக்கிறதுக்கான முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. காந்தியோட அறைகூவலுக்கு ஏற்ப ஏராளமான முஸ்லிம்கள் படிப்பை விட்டுட்டு, கல்லூரிகளை விட்டு, பள்ளிகளை விட்டு, கல்வியை துறந்து போராட்டங்களுக்கு, விடுதலை போராட்டத்துல வந்து ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற செய்திகளும் வரலாற்று குறிப்புகள்ல நிறைய இருக்குது. இராணுவத்துல பணியாற்றுவதற்கு முன் வந்து பணியில் சேர்ந்தவர்களும், இந்தியாவின் பாதுகாப்புக்காக வந்து சேர்ந்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்கிற
குறிப்புகள் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு அரசியல் 500 வீடுகள்ல ஒரு வீடாக இருந்துட்டு போவதை தடுக்குது. நீங்க ஏதோ ஒரு அரசியல்ன்றீங்க சார். நான் நேரம் பாஜக அரசியல் தான் நான் டிக்ளேர் பண்றேன் சார். அதான் ஆரம்பிக்கும் போது பாஜக அரசியல்னு நான் சொல்லல, பாஜகவை உருவாக்கிய தூண்டிவிட்ட அரசியல். ஆனா அந்த அரசியல் வந்து பாஜகவோடு நின்று விடவில்லைங்கிற உணர்வுல ஏதோ ஒரு அரசியல்னு நான் சொல்றேன். ஓகே சார், புரியுது. சமூக மாற்றத்துக்கு தொடர்ந்து இயங்க வேண்டியது, மக்கள் அன்போடும் அரவணைப்போடும் வாழ வேண்டியது, அதுக்காக வேலைகள் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம்னு உங்களுடைய பேச்சிலிருந்து இருந்து தெரியுது சார். மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு. நேயர்களுக்கும் நன்றி. நாளை காலை மனித நிகழ்ச்சியில் மீண்டும் நன்றி சார். வணக்கம்.